ஒரு சூப்பரான படம். ஒரு மொரட்டு சிங்கிள், வயசு கிட்டத்தட்ட 30 பக்கம். அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி படும் பாடு, அந்த மாப்பிள்ளையான ஹீரோ என்னென்ன பாடு படுறாரு, இந்த கல்யாணத்தை முடிச்சாரா முடிக்கலையா அப்படிங்கிறத ஒன்லைன். ஒரு மொரட்டு சிங்கிளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்க. அந்த கல்யாணம் எப்படி எப்படிலாம் நடந்துச்சு, இதுக்குள்ள நடந்த சுவாரஸ்யம் தான் இந்த படத்தோடைய கதை. லவ் மேரேஜ். அதாவது என்னன்னா, ஒரு கதையே இதான், அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய ஃபன் எலிமெண்ட்டு, லவ் போர்ஷன், காமெடி போர்ஷன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியலாக லவ் அண்டு காமெடி, கமர்ஷியல், ஃபேமிலி எல்லாமே டச் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் நம்மளால ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கான ஒரு படமா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். நீங்க ஃபேமிலியோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலி படமா இருக்கும். எந்த விதமான ஆபாச காட்சிகளும் இல்லாமல் சூப்பரான ஒரு கமர்ஷியல் காமெடி மூவி பார்த்த மாதிரி இருக்கும். காமெடியும் இருக்கு, ஃபேமிலி மூவியும் இருக்கு. ஒரு இன்னைக்கு 2K கிட்ஸா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன எதிர்பார்க்கறாங்க கல்யாணத்துக்கு, அந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் உள்ள இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இனி காலகட்டம் எப்படி இருக்க போகுது, எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திக்கணும், இதுக்கு நடுவில் ஒரு கல்யாணம் ஆகாம 30 வயசு வரைக்கும் இருக்கிற ஒரு ஆண் மகன் என்னென்னலாம் கஷ்டப்படுறான், அவனுக்கு பொண்ணு கிடைக்காம எவ்வளோலாம் வேதனைப்படுறான் அப்படிங்கிறத மிக அழகாக காமெடியாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் உருவாயிருக்கு. திரைக்கதை அருமை, மியூசிக் சூப்பராக இருக்கு, பாடல்களும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கு. அதாவது வளவள கொலன்னு இல்லாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படம் இருக்கு. லவ் மேரேஜ் சூப்பராக இருக்கு.